வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக்லெஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 250 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கிறேன். இன்னும் கூலிங் சரியாக போகல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக வரல, ஒரு 30 செகண்ட் வச்சா போதும். நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். 250 மில்லி கப்பு இது. இதில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம மில்க் மெய்டு சேர்க்க போகிறோம். அதில் ஸ்வீட் அதிகமாக இருக்குங்கிறதுனால 1/2 கப்பு போதும். நீங்கள் மில்க் மெய்டு சேர்க்கலைன்னா ஒரு 300 கிராம் 400 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 150 மில்லி கப்பு இது. இதில் 1 கப்பு சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கிறேன்னா 1/4 கப்பு மில்க் மெய்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸு. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மைதா மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, ரெண்டையும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 கப்பு சேர்த்துக்கிறேன்னா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். சளிச்சு விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வச்சு எல்லா மாவுலையும் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ சளிச்சிட்டுக்கலாம். சளிச்சாச்சு. இந்த மாவை நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டுக்கலாம். பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 150 மில்லி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் நம்ம மறுபடியும். இப்போதைக்கு இந்த பால் போதும். எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு 1 கப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அப்படியே இந்த மாவு கலந்து விட்ட மாவை மட்டும் வச்சுக்கலாம். இதில் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாரப்பருப்பு, பேரிச்சம்பழம், உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். இந்த பால் ஊற்றிக்கிறேன். 25 மில்லி அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் சூடாகங்காட்டி நம்ம இந்த கேக் கலவையை அதில் ஊற்றிக்கலாம். வெண்ணெயை போட்டு தடவி விட்டுக்கலாம். நான் அந்த கடாயில் தான் வைக்க போகிறேன். இப்போ
பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பரை போட்டு இங்கே கேக்கை ஊற்றிக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. கேக் கலவையை ஊற்றிக்கலாம். அதில் உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதில் வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் மட்டும் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டு உள்ளுக்கு வச்சு அதுக்கு மேலே இந்த கலவையை வைக்கலாம். நேரடியாக வச்சாக்க அடியில் தேஞ்சு போயிடும். க்ளோஸ் பண்ணிட்டு 20 நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்கள் வெந்து. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை டூட்டி ஃப்ரூட்டியும் முந்திரி பருப்பையும் மேலே போட்டுக்கலாம். இது பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்குன்னு தான் நான் போடுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா சும்மாவே செஞ்சுக்கலாம். இதே மாதிரி முந்திரி பருப்பை எல்லாத்தையும் அடுக்கிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 25 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது நியூ இயர்க்காக தான் நான் செய்கிறேன்னா. நைட்டு 12 மணிக்கு தான் வெட்ட போகிறோம் கேக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ போட போகிறேன்னு தெரியல. இந்த வாரத்துக்குள்ளே போட்டுருவேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஊசியை வச்சு குத்தி பாருங்கள். இல்லாட்டி கத்தி இருந்தால் கூட கத்தியை வச்சு பாருங்கள். ஒட்டலை, இன்னொரு இடத்துல குத்தி பார்த்துக்கலாம். ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் ஹீட்டு போனதுக்கப்புறம் தான் பிளேட்டில் மற்றபடி இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன். சும்மா கத்தியை ஓரத்தில் சும்மா கத்தியால் எடுத்து விட்டாலே வந்துடும். 12 ஆயிடுச்சு. நைட்டு தான் வெட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். கேக்கு வெட்டி காமிக்க விட மாட்டேங்கிறாங்க. வீடியோவுக்கு பிடுங்கிட்டு போயிடுறாங்க மருமகளும் பையனும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.